பிரைதலோட் மக்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு சிறிய வேத வசனத்தோட வீடியோக்குள்ளே கடந்து செல்லுவோம். வேதத்தில் எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே உங்கள் ஒவ்வொருத்தருக்காக எங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இனி நாங்கள் வீடியோக்குள்ளே கடந்து செல்லுவோம். இப்போ மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் மீன் குழம்பு செய்கிறதுக்கு. இன்றைக்கி இந்த மீன் குழம்பு எல்லாமே கூட்டி வைக்க போகிறேன். நான் தாளிச்சொன்னும் வைக்காமல் இதுக்கு வெங்காயம், மிளகாய், மஞ்சள், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம், உப்பு, தூள், கொஞ்சம் புளி, இவ்வளோ புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதை விட போகிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு வடிவாக கலக்கிட்டு அதை அவிய வைக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சியில் சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளி பழமும் ஒரு கொஞ்சம் உள்ளியும் மூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் கறியெல்லாம் கொதித்து வரைக்க விட போகிறேன். விடையக்க காட்டுறேன். இப்போ மிக்சியிலெல்லாம் அடிச்செடுத்துட்டேன். கறியெல்லாம் கொதிச்சா பிறகு அதை விடையக்க காட்டுறேன். இப்போ இது கொதிச்சிட்டுது. இனி நான் அந்த மிக்சியில் அடித்த அந்த தக்காளிப்பெல்லாம் உள்ளி வெங்காயத்தை இதுக்கு விடுறேன். ஒரு கொஞ்சம் மீன் கரையாமல் கலக்கி விடணும். விட்டுட்டு திரும்ப மூடி விடுங்கோ. கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு மூடி விடுங்க. இந்த தண்ணி காணாட்டி தண்ணி விட்டுட்டு மூடி விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சா பிறகு நான் இந்த சரக்குத்தூள், இது 1.5 கரண்டி அப்படி சரக்குத்தூள் போடுறேன். இது போட்டு கரை நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு கிளறி விட்டுட்டு அது உடனே இறக்கி வைக்கலாம். இப்படி போட்டுட்டு கிளறி விட்டுட்டு உடனே இறக்கலாம். நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ பருப்பு வைக்க போகிறேன். நான் மஞ்சள் பருப்பு, இன்றைக்கி மஞ்சள் பருப்பு தான் செய்ய போகிறேன்.
மஞ்சள் பருப்பு போட்டுட்டு அதுக்கு வெங்காயம் மிளகாய் போட்டுட்டு அவிய விட போகிறேன். இப்போ இந்த பருப்புக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் போடுறேன். மற்றது பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் இவ்வளவும் போட்டுட்டு அவிய வைக்க. இப்போ கொஞ்சம் உள்ளி இடித்து அதையும் போட்டு கலந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அவிய விடணும். இப்போ பருப்பு அவிஞ்சிட்டது. பால் விடுறேன். பால் விட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் நான் பருப்பு வைக்கிறேன். இப்போ இதோட நற்சீரகத்தூள், இந்த மீன் குழம்புக்கு போட்டு அந்த நற்சீரகத்தூள் 1.5 கரண்டி போடுறேன். அதையும் போட்டு கலக்கிட்டு உடனே இறக்கலாம். ஒரு கொதிச்சோடனே இறக்கணும். இப்போ ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு, பருப்பு முதலே உப்பு போடுறதில்ல, எல்லாம் அவிஞ்சாப்புறம் தான் உப்பு போட்டுட்டு இனி இறக்க போகிறேன். இப்போ சூட மீன் பொரிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு காட்டுறேன். மஞ்சள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் நற்சீரகத்தூள், சரக்குத்தூள், கொஞ்சம் தூள் மிளகாய்த்தூள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலக்கணும். அதோட உப்பும் போட்டு கலக்கணும். நான் இனித்தான் உப்பு போடுறேன். உப்பையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலக்கணும். இப்போ சட்டி வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு நான் பொரிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சட்டி கொதித்த உடனே மீனை போடணும். நல்லா எண்ணெய் கொதிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் போட்டோடனே அப்படியே தெறிக்கும். அதனால் ஓரளவு சூடாக இருக்க எண்ணெயை போடணும்.
இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது. இனி நான் மற்ற பக்கம் பிரட்டி விட போகிறேன். இப்போ எல்லாம் பிரட்டி எல்லாம் பொரிச்செடுத்துட்டேன். இனி சமையல் முடிஞ்சுது. இப்படி நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்க. பால் விட தேவையில்லை, அதோட டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது திக்கான கறியாயும் வரும். இதோட நாங்கள் இன்றைக்கி அச்சாறு செய்து வச்சுருக்கிறேன், மரக்கறி அச்சாறு. அதையும் சேர்த்து சாப்பிடலாம்.